You should drink more water. You should practice English every day. You shouldn't stay up late. You shouldn't skip breakfast. So, you should plus base form. இந்த சென்டென்சஸ்க்கு மீனிங் என்னன்று பார்த்தீங்கன்னா ஒரு விடயத்தை செய்யணும் என்று ஆலோசனை சொல்வது. இட்ஸ் அ சஜஷன். யூ ஷுட் ட்ரிங்க் மோர் வாட்டர். நீங்கள் நன்றாக தண்ணீர் குடிக்கணும். யூ ஷுட் ப்ராக்டிஸ் இங்கிலீஷ் எவ்ரிடே. நீங்கள் தினமும் இங்கிலீஷ் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ அதை நெகட்டிவாக சொல்கிற பட்சத்தில் யூ ஷுடன்ட் ஸ்டே அப் லேட். லேட் ஆகும் வரைக்கும் நீங்கள் விழித்திருக்கக்கூடாது. யூ ஷுடன்ட் ஸ்கிப் பிரேக்ஃபாஸ்ட். நீங்கள் காலை உணவை தவிர்க்கக்கூடாது. ஸோ ஷுட் என்பது ஒரு சஜஷன் முன்வைக்க நாங்கள் சொல்லக்கூடிய பேட்டர்ன். ஸோ ஷுட்டுக்கு பிறகு எப்போவுமே பேஸ் ஃபார்ம் ஆஃப் வேர்பை யூஸ் பண்ணணும். இவ்வாறாக ஷுட் வைத்து மட்டுமா நீங்கள் சஜஷன்ஸ் சொல்லலாம் என்று பார்த்தீங்கன்னா நோ, தேர் ஆர் மெனி டிஃப்ரெண்ட் வேஸ். டுடே ஐ எம் கோயிங் டு ஷோ யூ 10 டிஃப்ரெண்ட் வேஸ் to give suggestions. Number 2, let's start the class. Let's speak in English. Let's watch a movie tonight. Let's என்பதோட விரிவு என்னென்று பார்த்தீங்கன்னா let us. Let's start the class. நாங்கள் கிளாஸை ஆரம்பிக்கலாம். Let's speak English. நாங்கள் இங்கிலீஷ் பேசலாம். Let's watch a movie tonight. இன்று ஒரு மூவி பார்க்கலாம். ஸோ நாங்கள் சேர்ந்து ஒரு விடயத்தை செய்யலாம் என்று சொல்லத்தான் லெட்ஸ் ப்ளஸ் பேஸ் ஃபார்ம் ஆஃப் வேர்ப் வச்சு சென்டென்ஸை உருவாக்குறோம். திஸ் இஸ் ஆல்சோ another way of giving suggestions. This is a friendly way of giving suggestions. Next one. Why don't we take a break? Why don't you try again? Why don't we learn English together? Why don't we அல்லது why don't you இரண்டும் கரெக்ட். ஸோ இதுக்கு பிறகு நீங்கள் பேஸ் ஃபார்ம் ஆஃப் வேர்பை யூஸ் பண்ணணும். why don't we take a break? ஏன் நாங்கள் ஒரு பிரேக் எடுக்கக்கூடாது? why don't you try again? ஏன் நீங்கள் திரும்பவும் ட்ரை பண்ணக்கூடாது? why don't you என்றால் நீங்கள் என்பதாக வரும். why don't we learn English together? நாங்கள் ஏன் இங்கிலீஷ் ஒன்றாக சேர்ந்து படிக்கக்கூடாது? This is a polite and natural way of giving suggestions. How about or what about? How about going for a walk? How about studying in the morning? What about this idea? So, how about அதுக்கு பிறகு நீங்கள் ஒரு ing ஃபார்ம் ஆஃப் வேர்பை யூஸ் பண்ணணும். how about going for a walk? how about going ing ஃபார்ம் ஆஃப் verb? what about ing ஃபார்ம் ஆஃப் verb? what about studying in the morning? what about plus noun? you can use like that. what about this idea? Next, shall we plus base form. This is formal and polite. Shall we begin the meeting? Shall we discuss this tomorrow? நாங்கள் செய்யலாமா? Shall we begin the meeting? நாங்கள் மீட்டிங்கை ஆரம்பிக்கலாமா? Shall we discuss this tomorrow? இதை நாளை ஆலோசிக்கலாமா? ஸோ ஷால் கூட எப்பவும் we என்பதை தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். யூ யூஸ் பண்ண முடியாது. ஷால் வி நாங்கள் செய்யலாமா என்று கேட்கக்கூடிய பேட்டர்ன். நம்பர் 6, யூ குட் என்று ஆரம்பிக்கக்கூடிய சஜஷன். திஸ் இஸ் அ சாஃப்ட் வே ஆஃப் சஜஸ்டிங் சம்திங். ஜென்ரல் அண்ட் ஆப்ஷனல் சஜஷன்ஸ். நீங்கள் விரும்பினா பண்ணுங்க என்று சாஃப்டாக சொல்லக்கூடிய சஜஷன்ஸ். யூ குட் ட்ரை ஸ்பீக்கிங் ஸ்லோலி. நீங்கள் மெதுவாக பேச ட்ரை பண்ணலாம். யூ குட் வாட்ச் இங்கிலீஷ் வீடியோஸ். நீங்கள் இங்கிலீஷ் வீடியோஸ் பார்க்கலாம். ஸோ ஷுட் என்று நாங்கள் ஆரம்பத்தில் பார்த்தோம். தட் இஸ் ஃபார் ஸ்ட்ராங் அட்வைஸ். குட் என்பது சாஃப்ட் அட்வைஸ். நம்பர் 7, why not என்பதாக சஜஸ்ட் பண்ணுவது. வெரி ஷார்ட் அண்ட் கேஷுவல். why not try this method? why not try this method? ஏன் இந்த மெத்தடை ட்ரை பண்ணக்கூடாது? why not call her now?
ஏன் அவளை இப்போ கால் பண்ணக்கூடாது? ஸோ why not plus V1? Very simple, short, informal, common in daily conversations. Next one, I suggest என்று ஸ்டார்ட் பண்ணுவது. I suggest taking a short break. ing form of verb நீங்கள் சஜஸ்ட்டுக்கு பிறகு யூஸ் பண்ணுறீங்க. I suggest taking a short break. I suggest that you practice daily. ஸோ I suggest that என்று வந்துச்சுண்டா அடுத்து நீங்கள் ஒரு ஃபுல் சென்டென்ஸை யூஸ் பண்ணி சொல்லணும் உங்களோட சஜஷனை. I suggest that you practice daily. Okay, next one. It's better to அல்லது it's a good idea to. எப்படி சென்டென்ஸ் வருது? இட்ஸ் பெட்டர் டு ஸ்லீப் ஏர்லி. இட்ஸ் பெட்டர் டு ஸ்லீப் ஏர்லி. ஏர்லியாக தூங்குவது நல்லது. இட்ஸ் அ குட் ஐடியா டு ரிவைஸ் லெசன்ஸ். இட்ஸ் அ குட் ஐடியா டு ரிவைஸ் லெசன்ஸ். இட்ஸ் பெட்டர் டு அல்லது இட்ஸ் அ குட் ஐடியா டு இதுக்கு அடுத்து நீங்கள் V1 ஃபார்ம் ஆஃப் வேர்பை யூஸ் பண்ணணும். திஸ் இஸ் அ வெரி பொலைட் அண்ட் சேஃப் அட்வைஸ் ஃபார் பிகினர்ஸ். ஸோ நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணலாம். இட்ஸ் பெட்டர் டு. Next, the last one. If I were you. This is advice with condition. So, condition முன் வச்சு நாங்கள் சில advices சொல்லலாம். எப்படி? If I were you, I would practice speaking daily. நான் நீயாக இருந்தால் கண்டிப்பாக டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுவேன். If I were you, I wouldn't give up. நான் நீயாக இருந்தால் நான் இதை விட்டிருக்க மாட்டேன். இதில் நீங்கள் கண்டிஷன் எப்படி வைக்கிறீங்க? இஃப் ஐ வர் யூ, நாட் வாஸ். இஃப் ஐ வர் யூ, நான் நீயாக இருந்தால். ஐ வுட் ப்ராக்டிஸ் ஸ்பீக்கிங் இங்கிலீஷ். நீங்கள் கொடுக்கக்கூடிய அட்வைஸில் ஐ வுட் ப்ளஸ் V1 ஃபார்மில் யூஸ் பண்ணணும். ஸோ டுடே we have seen 10 ways to give suggestions. Try them all. Make your own sentences using them, and don't forget to comment your own sentences in the comment section. Let's meet with another lesson. Until that, take care.